ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 2 லிட்டர் யூரின் வரணும். இப்போ நீங்க 3 லிட்டர் தண்ணி சாப்பிட்டா தான் 2 லிட்டர் யூரின் வரும். யூரின் சரியா வரலன்னா டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. உடம்புல நீர் சத்து குறைஞ்சு போச்சு, மயக்கம் வரும். யூரின் போனா எரிச்சல் வருதுன்னு வைங்க, யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினே போகல நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின். சோ யூரின் போயிட்டே இருக்கணும், மோஷனும் போகணும், பசியும் ஆகணும், வாமிட் வரக்கூடாது, சாப்பிட்ட ஆகாரம் ஜீரணம் ஆகணும். அப்பதான் உங்க ஜீரண நலத்துறை நல்லா இருக்குன்னு அர்த்தம். நார்மலா நமக்கு படுத்தா 8 மணிக்கு 9 மணிக்கு படுத்தா தூக்கம் வரணும், கைகால் வலிக்கப்படாது, அப்போ ஜாயிண்ட் நல்லா இருக்கணும், மசில்ஸ் நல்லா இருக்கணும். சார் உடம்பு நல்லா வச்சுக்கோங்க சார். நாம என்ன பண்றோம், சாப்பாட்டை ஒரு பொருளாக நினைக்கிறோம். சாப்பாட்டை நீங்க எப்படி ஒரு பெட்ரோல் நினைக்கிறீங்களே, பெட்ரோல் கலப்படமான பெட்ரோல் போட்டா வண்டி ஓடுமா? அப்போ கலப்படம் இருக்க ஆகாரத்தை சாப்பிட்டா இந்த வண்டி எப்படி ஓடும்? சார் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கிறேன். உங்க உடம்பு தானே உங்க மூலதனம். காரினோட விலை 50 லட்சம், பென்ஸ் கார் 1 கோடிங்கிறாங்க. இந்த உடம்புக்கு என்ன விலை கொடுக்கிறது? 2 கோடி 3 கோடி கொடுக்கணுமுங்க. உங்க உடம்புல விலை என்ன? ஹார்ட் மாத்தி வைக்கணும்னா 50 லட்சம், கிட்னி மாத்தி வைக்கணும்னா 50 லட்சம், அப்புறம் எல்லாத்துக்கும் 50 லட்சம் ஆச்சு. அப்ப 4-50 லட்சம் போட்டு 2 லட்சம் கோடி ஆயிப்போம். கோடி தாண்டி போகும்போது சார் உங்க உடம்பு பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை சார். நீ ஏதோ உடம்புன்னா சும்மா சாப்பிட்டோம் போனோம் வீட்டுக்கு போனோம் அப்படி கிடையாது. இது கடவுள் கொடுத்த அற்புதமான ஒரு வாகனம். அதனால முன்மாதிரி, அது பேரு ரோல் மாடல். வீட்டுல இருக்க அப்பாவே போய் வெளியில கடையில சாப்பிட்டு இருந்தாங்கன்னா பையன் என்ன பண்ணுவான்? அப்பா சிகரெட் பிடிக்கிறார், பையன் என்ன பண்ணுவான்? சின்ன பென்சில் வச்சு ஃபுல் ஊதுவான். சோ நீங்க உங்க குழந்தைகளை நீங்க வளர்க்க தெரியணும், இல்லைன்னா குழந்தையை பெற்றுக்கூடாது.